ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான முட்டை தொக்கு எங்கள் அம்மா ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து இட்லி, சப்பாத்தி எல்லா வெரைட்டி ரைஸ், மெயினாக ரசம் ரைஸ், லெமன் சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு 1.5 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இதில் 5 பல் தட்டி வச்ச பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அதையும் சேர்த்து கலந்துக்குங்க. இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துருக்கேன் நான். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வேக வைங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்து வெந்திருக்கும். இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு குச்சி கருவேப்பிலை இலை, 2 காம்பு எடுத்த முழு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் பவுடர் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா கலந்ததும் இதில் தண்ணி சேர்க்கணும். நான் வந்து இதில் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்க வேணாம், இந்த அளவே போதுமானது. இப்போ சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு இந்த மாதிரி வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு இப்படி கொதிச்சு வரும். அப்போ ஒரு தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தட்டு ஓப்பன் பண்ணால் இந்த அளவு கொதிச்சிருக்கும். இந்த பபிள்ஸ் வந்த ஸ்டேஜில் 5 முட்டை, முழு முட்டை இப்படி வந்து உடச்சி சேர்த்துக்குங்க. எதுலேயும் மிக்ஸ்லாம் பண்ண வேணாம், இப்படி சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 முட்டை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததும் அகெயின் ஒரு தட்டு போட்டு மூடி 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ரெடி ஆகிருக்கும். நல்லா வந்து அந்த முட்டை வந்து அந்த மசாலா அந்த ஜூஸோடு நல்லா அந்த முட்டைக்குள்ளே இறங்கியிருக்கும். இப்போது இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்டான முட்டை தொக்கு ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் அப்படியே வெறும் ஒயிட் ரைஸ்லேயும் போட்டு சாப்பிட்லாம். ரசம் ரைஸ்க்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ.